அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறது, நம்ம இப்போ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னொன்னு மிகப்பெரிய விஷயம், ஒரு மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்னு நடத்தியிருக்காங்க. அது இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ட்ரேட் டீலா இருக்கு. வரலாற்று சாதனையாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா அனலிஸ்ட்டுமே. ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு பெனிஃபிட் ஆக போற என்னென்ன செக்டார்லாம் பெனிஃபிட் ஆகும், வரும் நாட்கள்ல இமிடியேட்டா இல்லைனாலும் வரும் நாட்கள்ல என்னென்னலாம் பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு போன மாசத்துல எல்லாம் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நல்லா மேல போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழே வந்தது. திரும்ப எகைன் மேல போகுது. மேபி ஏதோ ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்காங்க பட்ஜெட்ல. எஃப்ஐஏ திரும்ப கொண்டு வர்றதுக்காக ஒரு நியூஸா இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டாலர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்குங்க. இது நமக்கு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் நமக்கு ருபி ஃபால் ஆகுது. ருபியோட பணம் வீக்க அதிகமாகுது. அது நமக்கு நெகட்டிவா இருந்தாலும் டாலர் ஃபால் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்ததுக்காக தான் இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் அப்போ சர்க்யூட் போயிருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு சில இது நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோல ஃபுல்லா பாத்திரலாம். பேட் நியூஸ் இருக்குமானா மேக்சிமம் இந்த பிப்ரவரி 1க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போகும்னு. அது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும். நேத்துக்கு முந்தின நாள்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்ல இருந்தது. பட் ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் இல்ல. நேத்து நிப்டி மட்டும் நல்ல மூவ்மெண்டா இருந்தது. இன்னைக்கு ஸ்டாக்ஸ் நல்ல மூவ்மெண்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய இண்டெக்ஸும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் ஒரு சில ஸ்டாக் நெகட்டிவ்ல தான் இருக்கு. அந்த ஸ்டாக் பத்தி எல்லாம் பாத்துடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஆக்சுவலா வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் போடுறேன். இதனால இதை வச்சுட்டு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட நீங்க செக் பண்ணிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் செபில பதிவு பண்ற பினான்சியல் அட்வைசர் கிடையாது. எஃப்ஐடிஏ டேட்டா பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு 3000 கோடி எஃப்ஐ வித்திருக்காங்க. பட் பாருங்க, 9000 கோடி நம்ம டிஏ வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஒரு பட்ஜெட்டுக்காக வாங்குறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் வருது. தெரியல. பட் இது அதாவது நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் இந்தியா விஸ் இஓ, அது யூரோப்பியன் யூனியன். இதுவுமே ஒரு அதுக்காக கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 90% வரி நிறைய எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ரிடியூஸ் பண்ண போறாங்க. இன்னொன்னு, ஃப்ரீ ட்ரேட் நிறைய செக்டாருக்கு பாசிட்டிவா வரப்போகுது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் அப்பேரல். இதுதான் ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட் பூஸ்ட்னு சொல்றாங்க. மெயினா டெக்ஸ்டைல் ஸ்டாக்லாம் நேத்து ஓரளவு பாசிட்டிவா இருந்தது. இன்னைக்குமே நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. இதுல என்னென்ன ஸ்டாக் சொல்றாங்கன்னா, வெல்ஸ்பன், இண்டோகோர்ட், கேபிஆர் மில், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்மாலையும் நல்ல இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ப்ரிஃபரன்சியல் ஆக்சஸ், ரெகுலாரிட்டி கெயின்ஸ். இதுல கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்லாம் இருக்கு. ரெகுலாரிட்டி, இவங்க ஒரு ஒரு பொருட்களை அங்க செல் பண்ணணும்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் அதோட சர்டிபிகேஷன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மேபி இதுக்கெல்லாம் நல்ல பூம் ஆகும்னு நினைக்கிறேன். டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும். கெமிக்கல் செக்டாரும் நல்லா தான் ஒரு ஒரு ரேஞ்சில் தான் பூம் ஆகும் அப்படிங்கிறாங்க. காம்படிட்டிவ் நல்ல பெனிஃபிட் ஆகும் எக்ஸ்போர்ட்ல. அதுக்கப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அதுவுமே பெனிஃபிட் ஆகும். இன்னைக்கு ஐஜிஐஎல், அதுவுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டா மேல போயிட்டு இருந்தது. அது கூட நான் சொல்லியிருந்தேன் டெலகிராம் குரூப்ல இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் லெதர் அண்ட் ஃபுட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கப்புறம் ஆல்கஹால் பெவரேஜஸ். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்குது இந்த ட்ரேட் டீல்ல. பட் நம்ம விபிஎல் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பாத்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல தான் இருக்கு. பெருசாலாம் மூவ்மெண்ட் இல்ல. பட் நேத்து நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. ஒரு டபுள் பாட்டம் எடுத்த மாதிரி இருக்கு. பாருங்க, டபுள் பாட்டம் நேத்து எடுத்துட்டு மேல வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல தான் இருக்கு. கிராஸ் பண்ணி மேல போயிருக்கு. இது இப்படியே நிலைச்சு நின்று ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல மேல போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். யூஎஸ் டாலர் தான் இதுல மிகப்பெரிய விஷயம். பாருங்க, 96 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இது இப்படியே கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு, உலக சந்தைகள்லாம் நல்லா இருக்கும். பட் நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னுமே பூஸ்ட் வரணும்னா என்ன வேணும்? நம்ம அதாவது பணத்தோட வீக்கம் குறையணும். அப்போ இது ரொம்ப அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டும் தான் முடியும். மோஷிப் டெக்னாலஜி இன்னைக்கு நல்ல மேல போயிடுச்சுங்க. நல்ல லாக் ஆயிடுச்சு மேல போய் அப்பர் சர்க்கியூட். இது செமிகண்டக்டர் டிசைன் எம்பெடட் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல பண்ற ஒரு கம்பெனி.
ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக தான் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் கீழே கொண்டு போனாங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன மிஸ் பண்ணேன்னா நான் சொல்லிடுறேன். ரீட்டைல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஒரு கம்பெனியும் ரீட்டைலர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா க்ரௌட் ஜாஸ்தி. அப்போ வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஈஸியாக மூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன இம்பாக்ட் வந்ததுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா இப்போ யூரோப்பிய யூனியனோட ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட் ஆயிருக்குல்ல, அதனால இவங்களுக்கு வந்து இம்போர்ட் மெஷினரி, ஓகே, அந்த காஸ்ட் வந்து இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட் தான், பட் டைரக்ட் பெனிஃபிட் கிடையாது. இருந்தாலும் அதை வச்சுட்டு மேபி வேற நியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ட்ரேட் டீல் ரிலேட்டடா இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஆயில் இந்தியா. ஸோ ஆயில் இந்தியாவுமே இன்னைக்கு வந்து என்ன சொல்ல, அது ஒரு அதோட சர்க்கியூட்டை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தேன். ஸோ இது வந்து டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து என்னன்னா மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ட்ரம்ப் வந்து அங்க ஒன்று பேசுறாரு, இங்க கப்பல்லாம் கொஞ்சம் கப்பல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால, பட் யுஏஇ கவர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதனால மேபி ஆயில் இம்பாக்ட், க்ரூட் ஆயில் அந்த ஒரு சப்ளை எல்லாம் பாதிக்கப்படும். அதை வச்சுட்டு மேலே போகுது. ஸோ இது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆல்ரெடி ஒரு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே மேலே போச்சு. ஸோ அந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து மேஜரா மூவ்மெண்ட் காமிக்கல. ஸோ அதை வச்சுட்டு கூட இப்போ ஏத்துறாங்களான்னு தெரியல. ஸோ அதனால இது ஒரு டிமாண்ட் வரும் அப்படின்னு. இது வந்து இதனால தான் அப்படின்னு கிடையாது. இன்னொன்று நமக்கு வந்து இதுல வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா நம்ம யூரோப்போட ட்ரேட் டீல் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுல குளோபல் எக்ஸ்பான்ஷன், ஸோ அவங்களோட இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரீயா ட்ரேட் பண்றதுக்கு ஒரு மேபி ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அது ஒரு நியூஸ் தான். ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸா மூவ் ஆகும்னா இந்த அதாவது குளோபல் டென்ஷன் இருக்கிற வரைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இது வந்து இப்போ வரைக்கும் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் காப்பர். ஸோ இதுவுமே இன்னைக்கு ஒரு 12% மேலே மேலே போயிருச்சுங்க. ஸோ இது வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து இன்னைக்கெல்லாம் குரூப்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து 200 நம்ம வாங்கியிருந்தாரா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவரெல்லாம் ரொம்ப பெரிய அதாவது பொறுமை, அதுதான் இன்னமும் சொல்றேன், பொறுமையா இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு 10%, 20% கூட கீழே போகும். பட் அது வந்து மேலே வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இதை வந்து நீங்க பிஸ்னஸ் மாதிரி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது ஸ்டாக்ஸ்ல கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து வேற எதுலயும் அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஸோ அதான் உண்மை. இப்போ எப்படியா இருக்கட்டும், வேற பிசினஸ் அது வேற, ஓகே, பட் இது வந்து ஒரு பிசினஸா பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து இன்டகிரேட்டட் காப்பர் ப்ரொடியூசர். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 12% மேல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. இன்னொன்று இவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் ரெவென்யூவும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சில்வர் பிரைஸ் வந்து இப்போ வந்து நல்ல இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பிரைஸ் வந்து எங்கெங்க யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டோம். சோலார் பேனல்ஸ், டிஃபென்ஸ் செக்டார், ஏரோஸ்பேஸ், இதுல எல்லாம் மெயினா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான செக்டார்ஸ். ஸோ அதுல வந்து சில்வர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதோட காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி சில்வரை ரீப்ளேஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இவங்க வந்து காப்பரை யூஸ் பண்ண நிறைய ஆர்என்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இதோட டிமாண்ட் இன்னுமே கூடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ஸ்டாக்லாம் மேலே ஏறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிராவிட்டா இந்தியா. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு மெட்டல் ரீசைக்கிளர். ஸோ இன்னைக்கு மட்டும் ஒரு 5% மேலே ஏறிடுச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரேட் டீல் இப்போ கொடுத்தாங்கல்ல யூரோப்பியன். ஸோ அவங்களுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ மெட்டல் ஆக்சஸ். ஸோ இவங்க வந்து ரீசைக்கிளர், மெயினான ரீசைக்கிளர். ஸோ அவங்கள்ட்ட இருந்து மேபி அங்கிருந்து இவங்க எடுக்கலாம். லெட், அலுமினியம் ஸ்கிராப்ஸ் எல்லாம் எடுத்து பேட்டரி ரீசைக்கிளிங்லாம் நமக்கு டிமாண்ட் ஃபியூச்சருக்கு எப்பயுமே தேவை. ஸோ அதெல்லாம் எடுத்து இவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஒரு வழிபாதை கிடைச்சிருக்கு, புது புது ரூட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மூமெண்ட் தானே. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நேத்து வந்து கீழே இறங்குச்சு. பட் அதோட கிளியரா தெரியல என்ன ரீசன் அப்படின்னு. இன்னொன்னு இவங்க வந்து நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணாங்க. பிரைஸ் வந்து நல்ல இம்பாக்ட் ஆச்சு. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எங்க இருந்து எங்க வந்திருக்குன்னு நீங்க சார்ட்டை பார்த்தாலே தெரியும். ஒரு $1900 இருந்து எங்க வரைக்கும் கீழே போயிருக்கு. ஸோ இதுலயுமே ரீட்டைலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் மேபி நல்ல கம்பெனி அப்படின்னு நினைச்சோம். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இன்டெப்தா பாத்தீங்கன்னா, ஓகே, ரீட்டைலர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து மேலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு 3 மந்த்ஸ், ஒரு லாஸ்ட் 6 to 6 monthsக்குள்ள நான் வந்து இதை வந்து மெயினா ரீட் பண்ணேன். ஒரு ஸ்டாக்கும் எதுக்காக மேலே ஏறுது அப்படின்னு. இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து ஒரு இன்னைக்கு மட்டும் 5% மேலே ஏறி இருக்கு. பிரைஸ் வந்து இம்பாக்ட் ஆக இதுவும் ஒரு ரீசன் தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ மேபி வரும் நாட்கள்ல இவங்கள்ட்ட வந்து நல்ல எக்ஸ்பான்ஷன் பிளானா நல்லா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ growth வந்து growth டிரைவ் பண்ற மாதிரி இவங்க எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
லைலாட் மெட்டல். ஸோ இந்த கம்பெனி வந்து அயன் ஓர் மைனிங். ஸோ இந்த பிஸ்னஸில் மெயினான ஒரு பெரிய கம்பெனி இந்தியாவில். ஸ்டீல் மேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று மைனிங் ஓவராக நிறைய எக்ஸ்பான்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இருந்து ஆர்டர்லாம் எடுத்துட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு டேரிஃப்னால ஒரு ஸ்டீல் பேஸ், அதாவது மெட்டல் டேரிஃப்லாம் கொஞ்சம் இப்போ ஃப்ரீ ட்ரேட் டீல்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதனால ஒரு புது வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நான் வந்து டேரிஃப், அதாவது ஃப்ரீ ட்ரேட் டீல், அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று இவங்க வந்து நம்ம எப்போ ஃபோக்கஸ் பண்ணோம், 200 மூவிங் வரச்சில் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் இதுலேயுமே கொஞ்சம் ரீட்டைலர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதை வெளியேற்றுறதுக்காக நடந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கீழே போச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா தான், எல்லா பிஸ்னஸும் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கீழே போறதுக்கு ரீசன் என்ன? மெயினாக வந்து ரீட்டைலர்ஸ் வந்து க்ரௌட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து மேலே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னைக்குமே ஒரு 5% மேலே ஏறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர நாட்களில் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும், கீழே போகும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண பொறுமை வேணும். அதுக்கு நமக்கு பொறுமை வேணும். மேலே போகும்போதும் பொறுமை வேணும் எக்ஸிட் ஆகுறதுக்கு. கீழே வரும்போது ஃபோக்கஸ் பண்றதுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும். அதை மட்டும் தான் நம்ம கத்துக்கணும். சரி, இதுல வேற எதுவுமே கத்துக்க தேவையில்லை, பொறுமை. அது அந்த வார்த்தையை மட்டும் நீங்க வந்து மீனிங்கா நம்ம வந்து நடந்துக்கிட்டதுனாலே போதும். ஸோ பிஎஃப்சி அடுத்து வந்து இது வந்து ஒரு டிவிடெண்ட் ஜேம், ஒரு டிவிடெண்ட் ஜிஎன்னே சொல்லிடலாம். ஓகே, இவங்க வந்து ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸு நல்லா தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு, டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. பட் ரீசெண்ட் டைம்ல கீழே போயிட்டு இருக்கு. என்னன்னா இவங்க ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த ரீசனை வச்சு கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து டிவிடெண்ட்க்கு 5% டிவிடெண்ட் தர்றாங்க, அதுக்காக நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. மெயின்லி வந்து பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட்ஜெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் நம்மலாம் ஆல்ரெடி வச்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஹைல வாங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து கீழே வாங்கியிருந்தா மேபி நமக்கு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வச்சிருந்தாலும் நமக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எங்க வாங்கினாலும் நம்ம தப்பா வாங்கிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா நமக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். அடுத்து வந்து லிண்டே இந்தியா. ஸோ இந்த கம்பெனி வந்து நான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா என்னதான் ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து கீழே மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல மெயின் வந்து ப்ரொமோட்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கேஸ் ப்ரொடியூசர். இன்னொன்னு இந்த ட்ரேட் டீல் நடந்துச்சு இல்ல யூரோப்பியோட, அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பூஸ்டா இந்த கம்பெனிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ டென்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. குளோபல்ல என்னென்னமோ டென்ஷன் நடக்குது. பட் இது வந்து ஒரு ரேஞ்சை விட்டு கீழே போல பாருங்க. ஒரு 200 அந்த லைன், சாரி சூப்பர் ட்ரெண்ட் அந்த சப்போர்ட் விட்டு கீழே போல. நேத்து கூட ரொம்ப கீழே போச்சு, பட் இருந்தாலும் போக விடல. ஸோ இதுல வந்து ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரீட்டைல் வந்து கம்மியா இருக்காங்க. நோட் பண்ணும், ரீட்டைல் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து கம்மியா இருக்காங்க. ஸோ அதனால கூடயா அப்படின்னு தெரியல. ரிசல்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணா மேபி வரும் நாட்கள்ல மேல கிக்கப் ஆகி போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொறுத்துன்னு தான் பார்க்கணும். விபிஎல். ஸோ இந்த கம்பெனி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்றாங்க. ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்தது. சுகர் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கும். ஸோ சுகர் வந்து எவ்வளோ அதிகமாக போடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வரி விதிக்கப்படும், டேக்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. பட் அதோட இம்பாக்ட் இப்போ நடக்குதான்னு தெரியல. இன்னொன்று, இந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸ் வந்துருமா அப்படின்னு ஒரு இதுல இவங்க வந்து பயந்துகிட்டு கீழே இறங்குதா அப்படின்னு தெரியல. இன்னொன்னு, ஆப்பிரிக்கா வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்கல்ல, அதோட இஷ்யூ இருந்தது. பட் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி வந்துட்டாங்க, நல்லா குட்டா தான் இருக்கு. ஸோ வேற எதுவும் நெகட்டிவா இந்த கம்பெனில இல்ல. பட்ஜெட்ல ஒரு சின்ன ஒரு பயம், அதனால கீழே போகுது. இது வந்து சீசனல் டிமாண்ட் தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கூலிங் டைம் தானே. ஸோ அதனால கூட. பட் போ போன குவார்டர் ரிசல்ட் பார்த்தா தான் நம்ம அதை கம்பேர் பண்ண முடியும். இன்னொன்று, நிறைய காம்படிஷன் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பிசினஸ்னு எடுத்தா கண்டிப்பா காம்படிஷன் வரும். அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி தான் வரணும். இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும்னு. அடுத்து வந்து பாலிமேட். இவங்க வந்து ஒரு இந்தியா அளவில் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் டிவைசஸ் கன்சியூமர் சப்ளையர். ஓகே, இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரேட் டீல் இப்போ நடந்துச்சு இல்லை நேற்று, ஸோ யூரோப்பியன் யூனியன், அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த கம்பெனிக்கு. இருந்தாலும் ப்ரைஸை ஏப்பா மேலே போல அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியில் வந்து நிறைய புரோக்கரேஜ் வந்து டவுன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இவங்க லேட்டஸ்ட் நிறைய நியூஸ் இருக்குங்க. நியூ பிளான்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குளோபல் சிடிஎம்ஓ டீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்விசிஷன் நெதர்லாண்ட்ஸ், இத்தாலிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய பிசினஸ் இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் யூரோப்ல கூட இன்னும் கூட எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்லாம் இன்னும் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுதான். பொறுமையா இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து வாங்கிட்டீங்க, நெகட்டிவா போகுது, சும்மா இருங்க, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இல்ல எனக்கு நெகட்டிவா போயிருச்சு, நான் வந்து விற்கணும் திரும்ப ஏதாச்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து
உங்களுக்கு வந்து எதுக்காக ஒரு ரெட்டு தான் இருந்தாலும் நல்ல ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லையே. நல்ல ஸ்டாக்கு நிறைய இருக்கு. ஸோ அது இப்போதைக்கு எங்க பார்த்தாலும் நல்ல ஸ்டாக்காக தான் இருக்கு. ஸோ இன்னொன்று அதுலேயுமே இன்னொன்று டீட்டெயில்டாக பார்த்துட்டு இதில் கொஞ்சம் ரீட்டைலர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ நான் அது அது மெயினாக அதுதான் ஓகே. அது வந்து ரீட்டைலர்ஸ் அதிகமாக இருந்தாலே மேலே ஏற விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து குளோபல் டென்ஷன் நடக்குது. ஸோ அது ஒரு இஷ்யூ. ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்கப்புறம் டேரிஃப் இந்த இஷ்யூலாம் வந்துகிட்டு இருந்தது. நம்ம ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து வந்து நியூஜென். ஸோ இது ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கல. ஸோ அந்த ரீசனால கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் brokerage வந்து நல்லா டவுன் கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு ஐடி கம்பெனினா இது வந்து நல்ல ஒரு கம்பெனி இந்தியா லெவலில். ஸோ இவங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்லையும் இப்போ வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் அது கொஞ்சம் டிலே ஆகுது. எந்த கான்ட்ராக்ட்ஸுமே இவங்களுக்கு சைன் ஆக டிலே ஆகுதுங்கிறாங்க. ஏன்னா இவங்க எடுக்கிறது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் பெரிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. மற்றபடி இந்த இந்த ட்ரேட் டீல் நடந்துச்சுல இது வந்து நியூ அதாவது நியூ புதிய வழியை வந்து இவங்களுக்கு கிரியேட் பண்ணுது. ஏன்னா நமக்கு வந்து யூரோப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரேடில் கொடுக்குறாங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு பார்க்குறாங்க. வாய்ப்பாக தான் இந்த இந்த கம்பெனியும் பார்க்குது. பட் ரீசெண்ட் டைமில் கீழே தான் போயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆகணும் எப்பன்னு தெரில. இந்த 2 கம்பெனி அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் நம்ம குரூப்பில் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்விஎன்எல். ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து பட்ஜெட்டுக்காக இப்போ வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குது இந்த ஸ்டாக்ல. பட்ஜெட்டில் நல்ல நியூஸ் வருமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரயில்வே வந்து போன பட்ஜெட்லையும் பெருசாலாம் சொல்லலை. ஸோ இந்த பட்ஜெட்லேயாச்சும் பெருசாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டாக் எங்கே வரைக்கும் ஏற்றி விட்ருக்காங்க. ஒரு 400 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் மேபி அவங்க வந்து வாங்கினது வந்து மேபி எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ அது மேபி அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆனது அந்த பயத்தில் கூட இவங்க வந்து ஃபேக்காக கூட மேலே ஏறிச்சு அப்படின்னு நினச்சி. ஸோ இப்போ வந்து மேபி பட்ஜெட்டில் நல்ல நியூஸ் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு கூட ஒரு 4-5% வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து இங்கே போர்ட் மீட்டிங் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இதான் ரீட்டைல் இன்க்ரீஸிங் சார்ட்டு. பாருங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொன்று ப்ரைஸை பாருங்க. ரீட்டைல் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நான் இது வரைக்கும் ரீட்டைல்னு சொன்னேன். என்னப்பா ரீட்டைல் அப்படின்னா ரீட்டைல் இன்க்ரீஸ் ஆனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ இது வந்து இன்னொன்று இந்த கம்பெனியில் நல்ல கம்பெனியாக இருந்தால் அப்படி நடக்காது. பட் நல்ல கம்பெனி அப்படிங்கிறத விட நம்ம வந்து அதோட அதில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஆர்டர் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை. ரெவன்யூ வந்து நல்லாவே இல்லை. இவங்க எக்ஸிகியூஷன் நல்லா டிலே பண்ணுறாங்க. நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறாங்க. காம்படிஷன் நிறைய ஜாஸ்தி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினால. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. பட் 5 இயர்ஸ் ரிட்டர்னில் 27% நெகட்டிவ் தான் இருக்காங்க. எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் இப்போ இருக்கும். இன்னொன்று ரீட்டைலர்ஸ் வந்து அதிகமாக இதில் வந்து மேபி பெரிய ஆட்கள்லாம் வித்துட்டு ரீட்டைலர்ஸ் எல்லாம் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே நமக்கு வந்து நம்ம பிப்ரவரி 1 மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இருக்கலாம். நல்ல நியூஸ் கிடைக்கட்டும். நன்றி.